ஆ பாரதி நாராயண் நான் பேசலாங்களா கதிர்? பேசுங்க, பேசுங்க. இப்ப எனக்கு ஒரு சில சந்தேகங்கள் வந்தது. என்னன்னா, அனிதா மேடம் பேசும்பொழுது ராதை சிறுமின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது வேற ராதையான்னு ஒண்ணு கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு வந்து அரவிந்த் சார் பேசும்போது ஃபியூச்சர சொல்றாரான்னு கேட்டிருந்தாரு. அதனால இப்ப பாலு சார் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, நான் கடைசி அத்தியாயத்த மட்டும் நான் திரும்ப போய் வாசிச்சுட்டு வந்தேன். அதிலிருந்து எனக்கு அப்படியே டோட்டலா ஒரு வேற ஒரு கன்வர்ஷன் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்னங்கிறத நான் இங்க பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்டின்னா, ஆ கண்டிப்பா வந்து அவங்க ஃபியூச்சர தான் சொல்லியிருக்காங்க. அப்டின்னு நான் நான் புரிஞ்சுகிட்டத சொல்றேன். கண்டிப்பா அது ஃபியூச்சர் தான். எத வச்சு சொல்றேன் அப்டின்னா, நம்ம இந்த கீர்த்திதை, ராதை அப்டிங்கிற பேர பார்த்தோம்னா, யூசுவலா இந்த ஃபேமிலி தான் அப்டின்னு நம்ம நெனச்சுக்கிட்டோம். பட் அது கிடையாது. ஏன்னா, இந்த அனங்கமஞ்சரி அப்டிங்கிற ஒரு கேரக்டர் வருது. அதாவது இந்த குட்டி பாவாட போட்டு விளையாடிட்டு இருந்த ராதை சிறுமியினுடைய பாட்டி, தாய்வழி பாட்டி. அந்த அனங்கமஞ்சரிங்கிறவங்க வந்து சொல்றாங்க, "என் தமக்கை ராதையின் பெயரைத்தான் உன் மகளுக்கு இட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, என் அம்மாவின் பேர தான் உனக்கு வச்சிருக்கேன்னு மகக்கிட்ட சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அனங்கமஞ்சரிங்கிறவங்க நம்ப ராதையினுடைய தங்கச்சி. அப்படி நான் புரிஞ்சுகிட்டேன். அப்ப நம்ப ராதையினுடைய தங்கை தான் அனங்கமஞ்சரி. அனங்கமஞ்சரியோட அம்மா வந்து கீர்த்திதை. அவங்க வந்து அனங்கமஞ்சரி என்ன பண்ணிட்டாங்க, தனக்கு பிறந்த பெண் குழந்தை கீர்த்திதைக்கு பெண் குழந்தைக்கு கீர்த்திதைன்னு பேர் வச்சிருக்காங்க. கீர்த்திதை கன்சீவா இருக்கும் பொழுது நம்மளுடைய தமக்கை ராதையினுடைய பேர தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்ப இது ஃபியூச்சர்ல நடக்குது. கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு பிறகு அந்த வார்த்தைய நான் இன்னைக்கு தான் கவனிச்சேன். 90 வருடங்களுக்கு பிறகு 90 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்தாரு. இன்னொன்னு இந்த சீன்லாம் நடக்கும் பொழுது வசுதேவர் தான் மன்னரா இருந்தாரு. ஆனா இங்க வரும்பொழுது மாமன்னர் கிருஷ்ணதேவர்ன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வசுதேவர் காலம் முடிஞ்சு அவர் இறந்து அதற்கு பிறகு அ கிருஷ்ணர் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த இடத்துல சொல்ல வர்றேன். அடுத்தது என்ன அப்படின்னா, அ கிருஷ்ணர் உள்ள வரும்பொழுது படகுல உள்ள வர்றாரு. உள்ள வரும்பொழுது எல்லாம் இறங்கி இந்த குடித்தலைவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. குடித்தலைவர் யாரு அப்படின்னா, அ ராதையின் மருகர் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. ராதையின் மருகர்னா, ராதையின் சகோதரியின் மகன். சகோதரியின் மகன தான் மருகர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராதையின் சகோதரியின் மகன்னா அனங்கமஞ்சரியோட பையன். அப்ப அவங்க பையன்கிட்ட தான் வந்து குடித்தலைவர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ வந்து எங்கள் குலதெய்வம் ராதையினுடைய நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து ராதைய பத்தி அவங்க சொல்லும் பொழுது, கன்னியாகவே இறந்து போனாங்கங்கிற ஒரு வார்த்தைய அந்த இடத்துல வைக்கிறாங்க. கன்னியாகவே வந்து மலர்ந்தாள், கன்னி போனாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அவங்க சொல்லும் பொழுது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுகிட்டத சொல்றேன். இந்த கடைசி இதுல வந்து எல்லாத்துக்குமான விளக்கத்த அவர் குடுத்துட்டாரோ! நான் தான் சரியா படிக்கலையோ! அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அ சேம் அதே ப பாத்திரம் பாத்திரபத மாதம் சுக்லாஷ்டமி நன்னாள்ல வந்து திருக்கேட்டை நட்சத்திரத்துல தான் அந்த அன்னை பிறந்தாள். அதான் நம்பராதை. கிருஷ்ணரோட ராதை பிறந்தாள்ன்னும், திருமகளே கருப்புகுந்தாள்ன்னு நாங்க வந்து நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அ கன்னியாகவே கனிந்தாள், மாலை மலரென உதிர்ந்தாள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னா, ராதை இங்க இருக்கா, வளர்றா, அவள கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க அபிமன்யுவுக்கு. திரும்ப வாழாம திரும்ப வந்து அம்மா வீட்லயே இருந்து, கனவுகள்லயே கண்ணனோட வாழ்ந்து இப்ப நான் பிரியா சொன்னதுக்கான பதிலாவும் இத நான் சொல்றேன். அது வந்து இப்ப இந்த கடைசி அத்தியாயத்துல நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா, கடைசி வரைக்கும் 2 பேருக்கும் ஒரு செக்சுவல் லைஃபே இல்லையோ! அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லாமே கனவுலயே ராதை வந்து கனவுலயே கண்ணனோட வாழ்ந்து, கனவுலயே இருந்து, வாழ்ந்து மடிஞ்சு போயிர்றாங்க. பட் இது எதுவுமே கண்ணனோட நாலேட்ஜ்க்கு தெரியுதா, தெரியலையா அப்படிங்கிறதுல, அங்கருந்து மதுராவுக்கு போற கண்ணன் அங்கேயே தங்கிர்றாரு. அரசராயிர்றாரு. அங்கேயே தான் இருக்கிறாரு. பட் அங்கிருந்து இங்க வந்து ராதையோட அவர் வாழ்ந்த மாரியான இது எனக்கு தெரியல. ஏன்னா, "கன்னியாகவே கனிந்தாள், உதிர்ந்தாள்" அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து என்னன்னா, கல்யாணம் பண்ணி குடுக்குறப்ப கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ராதைய வந்து டச் பண்ணலங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப கண்ணனோட இருந்த மாரி நெறைய சீக்வென்ஸ் வந்தது. இப்ப பிரியா பேசும்போது சொன்னாங்க. ஆனா நிஜமாவே அந்த சீக்வென்ஸ்லாம் செம்மையா இருந்தது. ஆடைகளற்று இருந்த பூ மட்டுமே மேல ஆடையா இருந்தப்ப, கண்ணு முழிச்ச உடனே ஆடைகள தான் முதல்ல தேடுனா ராதை அப்படின்ற மாரி வரும்போது, நான் என்ன நெனச்சேன்னா, நிஜமாவே 2 பேருமே எவ்ரி நைட் வந்து மீட் பண்றாங்க. அப்படின்லாம் தான் நானும் நெனச்சு படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த கடைசி அத்தியாயத்துல வந்து நமக்கு அதற்கான விளக்கத்த அவரு குடுத்துருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. "கன்னியாகவே கனிந்தாள், மாலை மலரிட உதிர்ந்தாள்" அப்படிங்கிற வார்த்தை வந்து எதுக்குன்னா, அவ வந்து கடைசி வரைக்கும் கன்னியாவே இருந்து இறந்து போயிட்டா. கனவுலயே தான் கண்ணன் கூட வாழ்ந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு. அப்ப வந்து அவங்க அந்த அனங்கமஞ்சரி வந்து சொல்லுவாங்க, அந்த குழல் ஓசை கேட்டு கேட்டு எங்க அந்த எனக்கு எதுக்கு என் பொண்ணுக்கு நீங்க ராதைன்னு பேரு வச்சீங்க? அப்படின்னு கீர்த்திதை கேட்கும் பொழுது, என் தமக்கை வந்து எங்கோ கேட்கும் குழலிசைய கேட்டே கேட்டு அவ அவ காதுல விழுகிற அந்த குழலோசைய கேட்டு கேட்டே தான் அதுக்காகவே உயிர விட்டா அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லும்போது,
அப்பதான் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு. அவங்க சொல்ற ராதை தான் நம்மளோட ராதை. ஏன்னா நம்ம ராதை தான் குழலிசைக்காக ஏங்குனவ. இப்ப விளையாடுற அந்த சிறுமி கிடையாது. அப்போ அவங்க ஏங்குனது வந்து யாருக்காக அப்டின்னா, கண்ணனுக்காக ஏங்கி, அந்த குழலிசைக்காக ஏங்கி, மரிச்சு போன ராதைக்கு இன்னைக்கு விழா எடுக்குறாங்க. அந்த அவங்க குலதெய்வமா நெனச்சு இன்னைக்கு ஒரு நாள் கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது, அந்த சிலைக்கிட்ட வந்து இத வந்து கண்ணன் கிட்ட சொல்லும்போது, கண்ணன் அப்பதான் டக்குன்னு எனக்கு ஒரு வேய்க்குழல் குடுங்கன்னு கேட்டு, நம்மளோட குழலிசைக்காகவே ஏங்கி, ஏங்கி செத்துப்போன ராதைக்கு வந்து நம்ம கண்டிப்பா வாசிச்சு காமிக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் அந்த சிலை முன்னாடி நின்னு, நம்ம ராதை தான் அந்த சிலையா அங்க இருக்கிறா. அவகிட்ட தான் வந்து கிருஷ்ணர் வந்து வாசிச்சாரோ! அப்படின்னு நான் வந்து இப்ப ஃபீல் பண்றேன். இந்த இன் பிட்வீன் கேப்ல தான் நான் இப்ப போய் இத படிச்சுட்டு வரும்போது எனக்கு அப்படியே டோட்டலா வேற வெர்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப நான் படிச்சப்ப வேற இருந்ததும், இப்ப இடையில இவங்கலாம் ஒரு கேள்விகள கேட்கும் பொழுது, திரும்ப போய் நான் அந்த கடைசி அத்தியாயத்த படிக்கும்போது எனக்கு டோட்டலா வேற. எனக்கு என்ன தோணுச்சு, நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ சொல்லிர்றேன். என்னன்னா, கண்ணன் குழந்தையாவே இருந்தான். ராதை வந்து வளர்த்தாங்க. ராதை வந்து தாயாக இருக்கிறதா இது எல்லாமே இந்த கான்ட்ரோவர்சி எல்லாமே இருக்குது. இத பத்தி நான் எதுவும் சொல்ல வரல. ஆனா, கண்ணன் வளர்ந்து வயது வந்து பெரியவனாயி மீச முளைச்சு கோபியரோட ஆடைகள திருடும் வயதிலேயே ராதைய வந்து கட்டி குடுத்துடுறாங்க. ராதா அபிமன்யுக்கு போயிட்டு அங்கிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு வாழாம வர்றது, இந்த மாரி வரும்பொழுது, அதுக்கப்புறம் இவ வந்து நேரடியா இதுக்கு போகவே இல்ல. யசோதை இல்லத்துக்கு போய் கண்ணன மீட் பண்ணவே இல்ல. அப்படிங்கிறப்ப, கண்ணனுக்கு வந்து ராதை பத்தின ஒரு ஞாபகம் இல்லாமயா? இல்ல நாலேட்ஜே இல்லையா? அதுக்குள்ள இந்த மதுரா பிரச்சனை, அங்க போய் கம்சன கொல்றது, அவனுக்கு நெறைய கடமைகள் வர ஆரம்பிச்சதுனாலயா என்னன்னு தெரியல. ராதைய பத்தின ஞாபகங்களே இல்லாம கண்ணன் இருந்திருப்பாரோ? அ அதுக்கப்புறம் தான் இங்க தேடி, இங்க வந்து, இந்த ராதைய பத்தி இந்த இடத்துக்கு வந்து ராதைய பத்தி கேட்ட உடனே தான், அவருக்கு ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்திருக்கணும். நம்மள வளர்த்த அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்து, அந்த குழல் எடுத்துட்டு போய் நம்ம குழலுக்காக ஏங்கி ஏங்கி இறந்து போன ஒரு பொண்ணு, அப்படின்னு ஃபீல் பண்ணி தான் கடைசியில கடைசி இந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல அவர் வந்து வாசிப்பாரு. வாசிச்சு அவங்க அந்த குழல் மொழிய கேட்டு தான் வந்து ராதே ராதேன்னு எல்லாம் சொல்லுது. அந்த குயில் நாதம் வந்து ராதே ராதேன்னு சொல்லுது அப்படிங்கிற மாரிலாம் முடிச்சிருப்பாங்க. நம்ம ராதைக்காக தான் அவர் வாசிச்சாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது வந்து இப்ப இவங்க பேசுனதுனால தான். இப்பவும் நான் சொல்றேன், இது எனக்கு முன்னாடி எனக்கு தோணவே இல்ல. எனக்கு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவே கிடையாது. நான் வந்து நம்ம ராதை தான் குட்டி பாவாடை போட்டு மறுபடியும் இந்த பைத்தியம் மாரி லூஸ் மாரி சுத்திட்டே இருக்குது போல அந்த பிள்ளை அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அனிதா மேம் கேட்டதுக்கப்புறம், அரவிந்த் சார் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. ஒரு ஃபியூச்சர்ன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அவரு. அப்போ ஒருவேள அது அவங்க சொன்னது வந்து ஒருவேள வேற ராதை. அடுத்த 3வது ஜெனரேஷன்க்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 90 வருடங்கள்ங்கிற மாரி ஒரு வார்த்தை சொல்றாங்களா? அப்ப ஒரு 3வது ஜெனரேஷன் ராதைய தான் வந்து அவர் வந்து பார்க்க வரப்ப அந்த விளையாடிட்டு இருந்த ராதை வந்து அந்த ஜெனரேஷன் ராதை. அப்ப இவர் வந்து நம்ம ராதைக்கு தான் வாசிச்சு காமிச்சிருக்காரு. அந்த நம்ம ராதை பூப்பெய்தியில துவங்குனது வந்து அவ சிலையா இருக்கிற ராதைக்கு வந்து இவரோட குழல்நாதம் கேட்டு சிலையா இருக்கிற ராதை வந்து குழல்நாதம் கேட்கிற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் நான் இப்ப புரிஞ்சுகிட்டத வந்து சரி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. மிக்க நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி மேடம். ஆக்சுவலா இப்போ இவ்வளோ கன்ஃப்யூஸ் பண்ணிக்கவே தேவையில்ல. ஏன்னா, இத தெரிவிக்கிறதுக்காக தான் ஒரு சீன் வச்சிருப்பாரு. ஒருத்தன் வந்து கிருஷ்ணனோட கைய பார்த்து ஜோசியம் சொல்லுவான். அவன் தெளிவா சொல்லுவாப்புல, "பாரத போர் முடித்த கைகள், அர்ஜுனனுக்கு உரைத்த இதழ்கள்" அப்படின்னு. அதாவது இது எப்ப நடக்குதுன்னா, பாரத போர்லாம் முடிஞ்சு எல்லாம் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கடைசி அத்தியாயம் வருது. இது இது ஆக்சுவலா உங்களுக்கு நெறைய பேருக்கு புரியலங்கிறது இப்ப நீங்க சொல்லும்போது தான் தெரியுது. இவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரே, இதுக்கு மேல என்ன இதுல குழப்பம் இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு எனக்கு. எல்லாரும் இந்த இந்த கடைசி அத்தியாயம் வந்து இதோட கன்டினியூஷன் மாரி நெனச்சுட்டீங்க போல இருக்கு. இல்ல. ஆக்சுவலா நீலம் ஒரிஜினலா வந்து மகாபாரதத்துல கிருஷ்ணர் வர்றதே வந்து பாஞ்சாலி சுயம்பரத்துல தான் ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வெர்ஷன் தான். எப்படி நம்ம மதுரையிலருந்து ஒரு பாணன கூட்டு வந்தாரோ, அதே மாரி இது ஜெயமோகனோட படைப்பு தான். இந்த நீலம்ங்கிறது. இத வந்து நீங்க அப்படியே வெண்முரசுலருந்து தனியா எடுத்து வச்சு, மீதி எல்லாத்தையும் தனியா படிக்கலாம். இது வந்து தனி வெர்ஷன். ஆனா பாருங்க, நம்ம எல்லாருக்கும் மகாபாரதம் தெரிஞ்ச கதை தான். நான் ஒரு 4வது மொத்தம் 26 புத்தகத்துல 4வது புத்தகத்திலேயே பாரத போர் முடிச்ச ஒரு எபிசோட கொண்டு வந்து வைக்கிறது பார்த்தீங்களா? நான் அத ரொம்ப ரசிச்சேன். மத்தவங்க கவனிக்கலங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே. ஆ அடுத்து யாரும் கை உயர்த்தலையா? இல்ல எனக்கு காட்டலையா? அனுராதா மேடம் பேசுங்க. கேக்குதா கதிர்? கேக்குது பேசுங்க. அந்த இப்போ இந்த ஃபியூச்சர்ன்றது புரிஞ்சுது. ஏன்னா பாரத போர் முடிச்சுட்டு வந்திருக்காரு சொல்லி
சொல்றாங்க இல்லையா? அதுலேருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. பட் ராதை வந்து ரொம்ப நாள் வாழ்ந்தாளா இல்லையா? அப்படிங்கிறதுக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, அந்த பூஜை அவள வச்சு ஒரு ஆராதிக்கிறாரு இல்லையா ஒரு இடத்துல. அப்ப வந்து ஒரு வார்த்தை வருது. அவ அப்படியே மறைஞ்சுட்டா அப்படின்னு. அவரோட சேர்ந்துட்டோங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம், அவரு வந்து ஒண்ணு ஒண்ணா பண்ணி அவளுக்கு நறுஞ்சாந்து பூசுறாரு. அபிஷேகம் பண்றாரு. அவ கால எடுத்து தலையில வச்சுக்கிறாரு. இந்த வழிபாட்டு முறைகள் பண்ணி, அவள ஒரு கன்னியா ஒரு வழக்கம் போல ஜெமோ பாஷையில கொற்றவையா, கன்னி தெய்வமா பாறையில நிறுத்துறாருன்னு எப்பவும் அவரு எல்லாரையும் கன்னியாகுமரி கூட்டு வந்துடுறது தான் அவரு. அது மாரி வந்து அ அங்க நிறுத்தி பூஜை பண்ண உடனே, அவ அப்படியே மறைஞ்சுட்டா, காற்றோட கலந்துட்டாங்கிற மாரி ஒரு வார்த்தை வருது. சோ, அங்கேயே ஒருவேளை அவ இறந்து போயிடுறாளோ! அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அதாவது கடவுளோட கலந்துடுறதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது நடந்துடுச்சா அப்படின்னு. அப்புறம் இந்த கோகுல் பிரசாத் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதுல என்ன சொன்னாருன்னா, ஏதோ ஒரு புத்தகத்துல வந்து ரொம்ப எல்லாம் முடிச்சுட்டு இவரு திரும்பி வரும்போது, ராதைய பார்க்கணும் போல இருக்குன்னுட்டு வருவாராம். அங்க வரும்போது அந்த பசங்கள்ட்ட ராத வீடு எங்க இருக்குன்னு விளையாடுற பசங்கள்ட்ட கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க, "ராதா பாட்டி வீடா? அதுவும் அங்க இருக்குன்னோனே" இவரு, "என்னது ராதா பாட்டியா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாயிடுது. ஏன்னா இவருக்கு ராதைக்கு வயசாகுங்கிற எண்ணமே இல்ல இவருக்கு. தனக்கும் வயசாயிடுச்சுங்கிற எண்ணம் இருந்ததான்னு தெரியல. ராதைக்கு வயசாயிடுச்சான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்காம திரும்பி வந்துடுறாராம். அவ்ளோ வயசான ஒரு காதலிய இது பண்ண முடியாமன்னு சொல்லி அவரு எழுதியிருந்தாரு. சோ, அவ எப்ப மறைந்தாங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் இருக்கே தவிர, இது ஃபியூச்சர் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது பாரதி சொன்னதுல வந்து என்ன வருத்தம் அப்படின்னா, கண்ணனுக்கு ராதைய மறந்தது கூட எனக்கு வருத்தம் இல்ல. பாரதி சொன்னதுல வந்து, ராதையா? ஆமா நம்மள வளர்த்த பொண்ணுன்னு ஞாபகம் வந்திருக்கும்னு சொன்னாங்க. அது ரொம்ப வலிக்குது. அந்த மாரி கண்ணனுக்கு ஞாபகம் இருக்காது. எப்பவுமே ஞாபகம் இருந்திருக்கும் அப்படின்னு நம்பவாது விரும்புறேங்க. ஒரு ஒன் சைடு லவ்வுக்கா இவ்வளவு பெரிய அடிதடி அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே. நண்பர்களே, நேரம் சமயம் ஆயிட்டே இருக்கு. மத்தவங்களும் பேசலாம். உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா தான் உரையாடல் சுவாரஸ்யமாகும். இந்த தடவை தான் தலைப்பு இல்லை இல்லையா? ஓகே. பிரசன்னா சார் வரீங்களா? ஹலோ. வரேன் கதிர். சொல்லுங்க. நடுவுல யாரோ பிரியா மேடம் சார், பேசுறாங்க. நான் பிரியா பேசுறேன் சார். பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அது முதல் தடவையா பேசுறதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்பவே டென்ஷனா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி பேசின அத்தனை பேர்த்துடைய உரையுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் சுப்பராயன் சார் வந்து எல்லா நோட்ஸ் எல்லாம் எடுத்து பக்காவா ஒரு பிபிடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா டெலிகாஸ்ட் பண்ணாரு. எனக்கு என்னன்னா, நம்ம வெண்முரசுல 3 புக்கு முடிச்சு, இப்ப 4வதா 14 நீளம் படிச்சு முடிச்சிருக்கோம். இதுல வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரு கவிதை நயமா தான் அதாவது இதெல்லாம் அத்தியாயம்லாம் போயிட்டு இருக்குன்ற மாரி தான் தோணுச்சு. பார்க்க போனா அது ஒரு கவிதை தொகுப்பு மாரி தான் இருந்தது. நடு கதை வந்தாலும், நெறைய இதுல வந்து கவிதையா தான் அவரு கொண்டு போயிட்டு இருந்தாரு. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். இது கதையோட சம்மந்தப்பட்ட பாடல்கள சொல்ல விரும்புறேன். இது கண்ணன்னாவே நெறைய ஒரு சின்ன வயசுல நம்ம கேட்டுருப்போம். அந்த எம்எஸ்வி அவங்க பாடுனது, அ ஒரு என்ன சொல்றது? நெறைய ஒவ்வொரு ஒவ்வொரு அத்தியாயம் படிக்கிறப்பயும் எனக்கு ஒவ்வொரு சாங் ஞாபகம் வந்தது. ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த நீலம் 3ல வந்து முகில் முளை கணிதல்ன்னு சொல்லிட்டு, அம் அந்த குட்டி கிருஷ்ணன பத்தி அவங்க சொல்றது வந்து, நம்ம நெறைய பேர் கேட்ட பாடல் தான். ஆயப்பாடி மாளிகைன்னு ஒரு சாங் வரும். எனக்கு அந்த பாட்டு தோணுச்சு. அந்த மாரி நான் ஒவ்வொரு இது வாசிக்கிறப்பயும், அந்த ஒரு சாங்ஸோட கனெக்ட் பண்ணிட்டதுனால எனக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த நீலம். அடுத்து வந்து ம் புரியுதுங்களா? ரொம்ப இதா பேசுறேனா? ஹலோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஓகே. உதறலா இருக்கிற மாரி இருக்கு. அதனால தான் கேட்டேன். அடுத்து நீலம் 7ல வந்து அந்த பெயரறிதல், கண்ணனுக்கு பெயர் சூட்டுறது. அதுல நீலம் 7, 8, 9 எல்லாமே இந்த குட்டி, குட்டி, குட்டி கண்ணன வரைஞ்சிருக்கு. அந்த ஓவியம் எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும். நான் வந்து பாரதி மோகன் ஆக்சுவலா அவங்க பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ரொம்பவே. அம் இந்த தடவ ஓவியங்கள் பத்தி அவங்க எதுவும் பேசாம விட்டாங்க. அதுல அந்த சின்ன அ நீல கலர்ல அது ஒரு குழந்தை படுத்திருக்கிறது, அதெல்லாம் பார்க்குறப்பயே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குழந்தைய வந்து குளிக்க வைக்க ஏதோ யசோதை முற்படுறது, அவன் செய்ற அந்த குறும்பெல்லாம் விவரிக்கிறது வந்து, அம் ஒரு பழைய படம் ஒரு மங்கையர் திலகம்ன்ற ஒரு படத்துல வர "நீல வண்ண கண்ணா வாடான்னு" அந்த பாட்டு வந்து எனக்கு அதோட கனெக்ட் ஆச்சு. சின்ன சிறு திலகம் வைத்து சிங்காரமாய் புருவம் தீட்டி அந்த மாரி வரும். அதெல்லாமே ரொம்ப ரசிச்சு படிச்சேன்னு சொல்லலாம் அந்த அத்தியாயங்கள்லாம்.
அடுத்து வந்து ம் யசோதை வந்து இந்த கண்ணனுடைய குறும்புகளை வந்து ராதையிடம் பட்டியலிட்டு அந்த இதெல்லாம் அவங்க அவனுடைய பசி ஆற்றுறப்ப அந்த அந்த இதெல்லாம் படிக்கிறப்ப வந்து குருவாயூருக்கு வாருங்கள் அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ராதை வந்து அந்த கண்ணனை கூட்டிட்டு அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த புல்லாங்குழல் மூங்கில் மரம் எடுத்து புல்லாங்குழல் வாசிக்கிறது அந்த இதெல்லாம் வரப்ப புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. கோபியர்கிட்ட வந்து இந்த கண்ணன் செய்யற லீலைகள்லாம் வரப்ப வந்து நம்ம பாரதியார் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அது தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லைன்னு சொல்லிட்டு வரும். அந்த சாங் வந்து எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு இருந்தது. அப்புறம் இதுல என்ன மிஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணேன்னா, கண்ணன் வந்து தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து செய்யற சேட்டையெல்லாம் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணலையோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஆயர்படி அந்த இவங்களோட கோபியரோட இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்தாலும் அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேர்ல ஸ்ரீமத் ஏதோ பேர்லாம் மறந்துட்டு 1-2 பேர் மென்ஷன் பண்ணி அவர் ஒரு அதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காரு. ஆனாலும் நம்ம சின்ன வயசுல படிச்ச அந்த இதெல்லாம் இதுல மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு அது தோணுச்சு. அப்புறம் ஒரு இன்னொரு அத்தியாயத்துல வந்து கோகுலத்து பஸ்கள் எல்லாம் அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. ஏன்னா அவர் பேரை சொல்லிட்டு மூடி வச்ச பாத்திரத்துல வந்து அதெல்லாம் ரொம்ப இதாதான் இருக்கும் அந்த பாட்டு. ஆனா வந்து இதோட அந்த ஒரு லைன் வந்தது படிக்கிறப்ப பால்லாம் நிறைய இதாச்சு அப்படின்ற மாதிரி வரப்ப எனக்கு அந்த பாட்டு வந்து கனெக்ட் ஆனது. இன்னொரு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சின்ன கண்ணனா அப்படி அதான் படிச்சுட்டு வரப்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா வந்துட்டு இருந்தது. அடுத்து வந்து ஒரு கொஞ்சம் பெருசாகிற மாதிரி ராதை கண்ணன் அந்த ஊடல் எல்லாம் வர்றப்பயும் வந்து அதுலயே ஒரு அந்த பாட்டுலாமா எனக்கு ஞாபகம் வந்து அந்த டைம்ல வந்து என்னன்னாக்க கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தால் வரும் அந்த பாட்டு வரப்ப அது ஒரு லைன் வந்து கோபியர் தம்மை தொட்டு கொஞ்சிய கைகள் எந்த கூந்தலை தொட வேண்டாம் நான் கோடியில் ஒன்று அல்ல அந்த வரி வந்து நம்ம ராதை வந்து கோச்சுக்குவா இல்லையா கண்ணன் வந்து மத்தவங்களோட பேசுறது அதெல்லாம் இது பண்ணிட்டு கோச்சுக்கிற மாதிரி வரப்ப இந்த பாடல் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் அதே போல நிறைய பாட்டு இருக்கு. சும்மா பாட்டு மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். கோபியரே கோபியரே கொஞ்சம் மேலமா அந்த மாதிரி வரும். அடுத்து அலைப்பாயுதே கண்ணன் இது படிக்கிறப்ப கண்டிப்பா இந்த பாட்டுல நினைவுக்கு வந்த பாடல் எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அதெல்லாம் விட அடுத்து ஒரு லவ் சாங் அந்த மாதிரி போறப்ப வந்து கண்ணன் ஒரு கை குழந்தைன்னு அந்த சிவகுமார் சாங் ஒன்று வரும். அது எனக்கு ரொம்பவே அந்த பாட்டும் பிடிக்கும். இதெல்லாமே இது பண்ணிட்டு கடைசி ஒரு லாஸ்ட் ஒரு இதில் நானும் எழுதியிருந்தேன். இந்த நீளம் 31ல வந்து இந்த விழின்ற அத்தியாயத்துல வந்து பாரதியாருடைய அந்த அச்சமலை அச்சமலை பாட்டை வந்து கொஞ்சம் அப்படியே ஜெயமம் மாத்தி எழுதியிருப்பாரு. அந்த கம்சன் வதையெல்லாம் சுருக்கமா முடிச்சுட்டு அந்த கம்சன் வந்து பயந்துக்கிற கொஞ்சம் அச்சமா தான் இருக்கிற மாதிரி அந்த கன்ஃபியூஷன் நிலையில இருக்கிறப்ப அந்த லைனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் நீளம் 34ல கும்பிழ்தல்ன்ற அத்தியாயத்துல வர அது ஏற்கனவே இவரும் சொன்ன சுப்ரமணியம் சாரும் சொன்னாரு. அந்த செல்லென்று சொல்லி சினக்கின்றன இதழ்கள் நில்லென்று சொல்லி தடுக்கின்றன உன் கரங்கள் அந்த மாதிரி வந்து கண்ணன் ராதை உடல் பத்தி வரப்ப ஒரு 90 சாங்ஸ் ஒன்று எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி நான் ஒன்னொன்னுமே பாடலோட எனக்கு கனெக்ட் பண்ணிட்டதுனாலே என்னமோ படிச்சுட்டேன். ஆனா ரொம்ப கவிதைத்துவமா போற இடத்தெல்லாம் கொஞ்சம் உண்மை லேக் ஆனதுதான். நான் என்ன பண்ணிட்டேன்னா யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுருவேன். ஏதோ வேலை செய்யறப்ப அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரீயா இருக்க டயத்துல படிக்கிறப்ப எனக்கு ஓரளவு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்ற மாதிரி வச்சுக்கலாம். நானும் மற்ற 3 புக்ஸ் மாதிரி இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. ஒரு சில இது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ஒரு சிலது வந்து அந்த குட்டி கிருஷ்ணனை சொல்ற இடமே எனக்கு ரொம்ப ரசிச்சு படிச்சேன்னே சொல்லலாம். அப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் ரொம்ப கவிதைத்துவமா போறதை விட்டுட்டு பார்க்க போனா பிரியதர்ஷினி சொன்ன மாதிரி இந்த ஏஜ் டிஃபரெண்ட் வந்து 9 years தான் அவங்களுக்கு டிஃபரெண்ட். அது வந்து ஒரு இதுல அவங்க சொல்லியிருப்பாங்க ஸ்டார்டிங்ல என்னன்னு ஒரு இவங்க பேசிக்கிறப்ப எங்கேயாவது 9 வயசு பொண்ணு பூப்படைவாளான்ற மாதிரி கேட்கறது அதை வச்சு 9 years டிஃபரெண்ட் தான் நினைக்கிறேன். வேற கரெக்டா எனக்கு ரொம்ப இதை பேச தெரியல. பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி.